வணக்கம். நான் ராஜேஷ். நம்ம குழந்தைங்க, நம்ம பசங்க இந்த டிவி, ஃபோன்ஸ்லாம் பார்த்துன்னு இருக்கிறத தொட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா? இதுவே பார்த்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? ஆஸ் எ பேரண்ட்டாக எல்லாருக்குமே அது இருக்கும். அது தப்பு கிடையாது. அதே மாதிரி அது கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்புங்க. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்ம வேறு என்ன பண்ணலான்னா, டெய்லி ஒரு ஸ்ட்ரிக்டான டைமிங் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸ்ட்ரிக்டான ஒரு டைமிங் ஃபாலோ பண்ணி அந்த டைமிங்குள்ளே மொபைல், டிவி எல்லா ஸ்க்ரீன் டைமிங் சேர்த்து சொல்கிறேன். ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் தாராளமாக கொடுக்கலாங்க. ஏன்னா ஃப்யூச்சரே டெக்னாலஜி தான். தட் இஸ் அது எந்த மாற்றமும் கிடையாது. ஃப்யூச்சர் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம எவ்வளோ நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 1 ஹவரில் 20 to 30 மினிட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரைம்ஸ் பார்க்குறது, கார்ட்டூன் பார்க்குறது, ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறது தப்பு இல்லை. அடுத்த ½ அன் ஹவர் ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட் கொடுங்க. அவங்கள அதையே ஃபாலோ பண்ணி அதை பார்க்க வைங்க. அந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க வைங்க. கண்டிப்பாக நம்ம பசங்க டிசிப்ளினாக இருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி அதை ப்ராப்பராக நம்ம கொடுக்குற இந்த ஃப்ரீடமை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க ப்ராப்பராக இருப்பாங்க. இந்த 1 ஹவருக்கு மேலே 1 மினிட் கூட அலோவ் பண்ணாதீங்க. ஓகேவா? நாம ஃப்ரீடம் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அந்த ஃப்ரீடமை அவங்க எனக்கு தெரிஞ்சு மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த 1 ஹவர் தாண்டி போச்சுன்னா அலோவே பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட ஃபோனை இம்மிடியட்டாக வாங்கிடுங்க. ஓகேங்களா? இது மூலிமா என்ன ஆகும்னா அவங்களுக்கு டிசிப்ளின் வளரும். இந்த டைமிங்குள்ளே ப்ராப்பராக அவங்கள இதுக்கு முன்னாடியே நம்ம ஹோம்ஒர்க்லாம் முடிக்கணும்னு தோணும். சரி, ஓகே, நம்ம ஃபோன் பார்த்த பிறகு திருப்பி ஹோம்ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும்னு தோணும். ஏதோ ஒரு ருட்டீனில் ஹோம்ஒர்க்கு, டெய்லி ஒர்க், நம்ம அன்னைக்கு டெய்லி அவங்க படித்ததை ரிவைஸ் பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும். ரெகுலராக அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்து பாருங்கள். ஆனால் நம்ம கூட இருக்கணும். நம்ம கூட இருக்கிற டைமாக பார்த்து பிளான் பண்ணி அவங்களுக்கு அந்த 1 ஹவர் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம பசங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க லைஃப்பில் டிசிப்ளினாக வருவாங்க, மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்யூச்சரில் அவங்க லைஃப்பை எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணணுன்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடச்சிரும். இந்த டைமிங்குள்ளே நம்ம இந்த ஃபோன் வேலையை பார்த்துருவோம், ஃபோன், டிவி எல்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கணும், அதுக்கப்புறமேட்டு படிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம்ஸை வயசுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி பாருங்கள். நீங்கள் கூடவே இருந்து பேரண்டல் கைடன்ஸாக கூட இருங்க. நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதை தாராளமாக பார்க்கலாம். ஃப்யூச்சர் டெக்னாலஜியில் இருக்குது. ஸோ நம்ம அவாய்ட் பண்ணுறது பதில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமை குறைச்சா பசங்களோட டிசிப்ளின் நல்லாயிருக்கும். அவங்க கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலிமா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.